முன்னொரு காட்டில் ஒரு அழகான மான் இருந்தது. அந்த மானுக்கு அந்த காட்டில் எல்லாமே கிடச்சிது. அது கருவுற்று இருந்தது. அது சந்தோஷமாகவும் அந்த காட்டை உலாவி வந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் மாலை நேரத்தில் பயங்கரமான இடியும் மின்னலும் கார்மேகம் சூழ்ந்து அந்த காட்டில் ஒரு இடி விழுந்து காட்டுத்தீயும் ஏற்பட்டுச்சு. அதனால் காடே பற்றி எரிஞ்சிட்டு இருந்தது. அந்த மானு இனிமே இங்கே இருக்க முடியாதுன்ட்டு வேறு இடம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் குட்டிகளை காப்பாற்றுறதுக்காக அந்த காட்டை விட்டு வெளியில் வந்தது. ஒரு ஆறு பக்கம் வந்துட்டு இருந்தப்போ அங்கே தாகமாக இருந்ததுனால தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சு. தண்ணி குடிச்சிட்டு தலையை அந்த பக்கமும் இந்த பக்கமும் திரும்பி பார்க்குறப்ப அதோட இடது பக்கத்தில் ஒரு வேடன் அந்த மானை குறி வச்சு அம்பு எய்யறதுக்கு தயாராக இருந்தான். அந்த மானுக்கோ பயங்கர பயம். ஏற்கனவே இருக்கிற இடத்த விட்டு எந்த இடத்துக்கு போகிறோன்னு தெரியாமல் வந்த அந்த மானுக்கு பயங்கர குழப்பம். அங்கேருந்து ஓடிடலான்னு நினச்சி வலது பக்கம் திரும்பி பார்த்துச்சு. அங்கே ஒரு சிங்கம் மானை வேட்டையாட தயாராக இருந்துச்சு. மானுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. மூணாவது சைடு ஆற்று பக்கம் நீந்தி போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப ஆற்றோட ஆழம் பயங்கர அதிகமாக இருந்தது. நாலாடு சைடோ காட்டு தீ பற்றி எரிஞ்சிட்டு இருந்துச்சு. இதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நாலு பக்கமும் அதால் போக முடியாது. ரொம்ப பயமும் ஐயோ நம்ம சாக்க போகிறோன்ற எண்ணமும் அதுக்கு அதிகமாயிருந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு என் குட்டிகளை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக திருப்பி தண்ணி குடிக்க ஆரம்பிச்சு. அப்போ வானத்துலேருந்து பயங்கரமான ஒரு இடியும் மின்னலும் அந்த இடத்துல வந்துச்சு. வேடன் என்ன பண்ணா, அந்த மின்னலோட வெளிச்சத்தில் அம்பை மானுக்கு பதிலாக தவறி சிங்கத்து மேலே எஞ்சிட்டான். சிங்கமோ அடிப்பட்டதில் யார் நம்மளை அடித்ததுன்ற கோவத்தில் அந்த வேடனை துரத்த ஆரம்பிச்சிச்சு. வேடன் உயிருக்கு பயந்து அந்த இடத்த விட்டு ஓட சிங்கம் பின்னாடியே தான் இறைக்காக அவனை துரத்திட்டே ஓடிடுச்சு. அந்த இடியும் மின்னலும் அதிகமாக இருந்ததுனால அங்கே மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. மழை பயங்கரமாக பெய்யவும் அதிகமாக மழை பெய்யவும் அந்த இடத்துல காட்டுத்தீ அமைதியாக அணைஞ்சு போயிடுச்சு. மான் தண்ணி குடிச்சிட்டு மெதுவாக நிமிர்ந்து பார்த்தது. அங்கே இருந்த சிங்கமும் இல்லை, வேட்டைக்காரனும் இல்லை, எரிஞ்சிக்கிட்டு இருந்த காட்டுத்தீயும் இல்லை. அது அமைதியாக அந்த இடத்த விட்டு ஓடவும் அவசியம் இல்லாமல் மெதுவாக நடந்து போச்சு. தனக்குரிய பாதுகாப்பான ஒரு இடத்த தேடி அந்த இடத்துல தான் குட்டிகளை பெற்று ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னதான் மனித வாழ்க்கையில் நாலு பக்கமும் பிரச்சனையும் பயமும் அந்த நிலைமையை சமாளிக்க முடியாத எண்ணமும் இருந்தாலும் நமக்கு நம்பிக்கையும் தைரியமும் காலம் நம்மளோட நிலைமையை மாற்றுன்ற எண்ணமும் இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனைனாலும் நம்மளால் சமாளிக்க முடியும். நம்மக்கிட்ட வர பிரச்சனை நம்மக்கிட்ட இருக்கிற எதிர்மறையான எண்ணங்களை விட்டுட்டு நேர்மறையான எண்ணங்களால் நம்மளால் முடியும்னு நம்பினோம்னா நம்மளால் எதை வேணாலும் ஜெயிக்க முடியும். நன்றி.